வணக்கம். இந்த அறிவு பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற மூலம் ஆம், பேதம் பார்க்கா வழி சோசானின் ஞானம் புத்தகத்துல இருந்து சில பகுதிகள். நம்ம மூணாவது ஜென் குருவான சோசான் அவரோட ஞான முத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முக்கியமா விருப்பங்கள், நம்ம மனம், அப்புறம் அவர் சொல்ற அந்த பெரிய பாதை, இத பத்தி சோசான் என்ன சொல்றாருன்னு பிரிச்சு பார்க்கணும். அதுதான் நம்ம நோக்கம். இது ஒரு மாதிரி தெளிவுக்கான ஒரு வழிய தேடுற மாதிரி இருக்கும். நிச்சயமா. நாம இப்போ ஒரு ஜென் குருவோட உலகத்துக்குள்ள போறோம். குறிப்பா அவரோட அந்த மனமற்ற நிலை, அதாவது நோ மைண்ட் அப்படின்னு சொல்ற ஆழமான அனுபவத்துக்குள்ள. ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த வரிகள்லாம் வெறும் வார்த்தைகள் இல்ல. இது வார்த்தைகளையும் தாண்டி ரொம்ப ஆழமான ஒரு அனுபவ நிலையிலிருந்து வந்திருக்கு. அதனால இது வெறும் அறிவா பார்க்காம கொஞ்சம் உணர்வு பூர்வமா அணுகுனா நல்லா இருக்கும். சரி, முதல்ல அந்த மனிதரை பத்தியே பேசுவோமே, சாஷான். அவரை பத்தி பெருசா எதுவும் தெரியலங்கிறது ஆச்சரியமா தானே இருக்கு. ஒரு நாடோடி துறவி, சாதாரணமா இருந்தாருன்னு சில குறிப்புகள் சொல்லுது. வரலாற்றிலே இப்படி சில பேர் பதியப்படாம போறதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு? அதோட அந்த வீடற்ற நிலைன்னு சொல்றாங்களே, அகத்திலையும் புறத்திலையும் பற்றற்று இருக்கிறது, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ஒரு அழகான விஷயம் பாருங்க. வரலாற்றில் அவர் பதிவு செய்யப்படாததே ஒருவேளை அவரோட ஞானத்தோட ஒரு பகுதியா இருக்கலாம். அதாவது ஞானம் அடைதல்ங்கிறது அது தனிப்பட்ட அடையாளங்கள், சுயசரிதை எல்லாத்தையும் தாண்டுனதுன்னு காட்டுது. முக்கியத்துவம் அவர் எப்போ பிறந்தார், எப்போ போனாருங்கிறதுக்கு இல்லை, அவருடைய இருப்புக்கு, அந்த மௌனமான பிரசன்னத்துக்கு. அந்த வீடற்ற நிலைங்கிறது ஒரு குறியீடு தான், வெளியில மட்டும் இல்லை, உள்ளேயும். அதாவது எந்த ஒரு கொள்கையோடையோ அடையாளத்தோடையோ நம்பிக்கையோடையோ நம்மள முழுசா பிணைச்சிக்காம இருக்கிற ஒரு நிலை. அது பட்டின்மையோட ஒரு உச்சம்னு சொல்லலாம். அப்படியா? அப்போ சோசான் வாழ்ந்த காலத்துல ஜென் எப்படி இருந்துச்சு? அதோட பின்னணியும் கொஞ்சம் பாப்போமா? ஜென்னுங்கிறது புத்தரோட தியான சிந்தனை, அதாவது கொஞ்சம் தீவிரமான இந்திய பின்னணி. அப்புறம் லாவோட்சுவோட இயற்கையோட இணைஞ்ச தத்துவம், அது சீனாவோட கொஞ்சம் தீவிரம் குறைஞ்ச பின்னணி. இது ரெண்டோட ஒரு கலப்பின மாதிரி, ஒரு கிராஸ் பிரீடிங்னு மூலத்துல சொல்றாங்க. இந்த ரெண்டு பெரிய மரபுகளை விட ஜென் ஏன் தனித்துவமா இருக்கு, ஏன் இன்னும் அழகா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இது ஒரு அருமையான கேள்வி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத விஷயங்கள்ல ஒரு நீண்ட ஆழமான, சில சமயம் கொஞ்சம் பாரமான பாரம்பரியம் இருக்கு. அங்க தத்துவத்துக்கும் ஆன்மீக தேடலுக்கும் ஒரு தீவிரம் உண்டு. இன்னொரு பக்கம் லாவோட்சுவும் சீன தாவோயிசமும் ரொம்ப எளிமை, இயற்கைத்தன்மை, கொஞ்சம் விளையாட்டுத்தனம், தீவிரம் கம்மியா இருக்கும். இந்த ரெண்டு எதிரெதிரான சக்திகள், புத்தரோட அந்த ஆழ்ந்த தியானமும் லாவோட்சுவோட அந்த இயல்பான சிரமமில்லாத தன்மையும், இது ரெண்டும் சந்திச்சப்போதான் ஜென் உருவாச்சு. அது இந்தியாவோட தீவிரத்தை எடுத்தது, ஆனா அதோட பாரத்தை விட்டுடுச்சு. சீனாவோட சிரிப்பு எடுத்தது, ஆனா அதோட ஆழமின்மையை விட்டுடுச்சு. சோசான் பாத்தீங்கன்னா இந்த ஆரம்ப ஜென் காலத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தவர். அதனால அவர் ஜென்னோட அடிப்படை சாரத்தை, அதோட தூய கலப்படம் இல்லாத வடிவத்தை அப்படியே தன்னுள் வச்சிருக்கார். இது வெறும் கோட்பாடு இல்ல, வாழ்ந்து காட்டப்பட்ட ஒரு உண்மை. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இப்போ அவரோட மைய போதனைக்கு வருவோம். அந்த ரொம்ப புகழ்பெற்ற வரி, விருப்பங்கள் இல்லாதவங்களுக்கு பெரிய பாதை கடினமானதில்லை. அதாவது the great way is not difficult for those who have no preferences. இத கேட்ட உடனே சரி, இது சிம்பிளா இருக்கேன்னு தோணுது. ஆனா இதுக்குள்ள என்ன ஆழம் இருக்கு, இத கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா? நிச்சயமா. இந்த பாதை ஏன் கஷ்டமா இருக்குன்னா, நம்ம விருப்பங்களால தான். ஏன் அப்படின்னா, விருப்பம்னு ஒன்று வந்தாலே அது பிரிவினை தானே. இது வேணும், அது வேண்டாம். இது பிடிக்கும், அது பிடிக்காது. இப்படி மனம் போராடும்போது அங்க ஒரு உள்நாட்டு போரே நடக்குது. இதுதான் சோசான் மனசோட நோய் அப்படிங்கிற த டிசீஸ் ஆஃப் த மைண்ட். இந்த விருப்புகளுக்கு நடுவில் நடக்கிற இடைவிடாத போராட்டம் தான் மனசோட இயல்பான தன்மையே கெடுக்குது. மனம் இயல்பாவே பிளவுபட்டு இருக்குங்கிறது கிழக்கத்திய பார்வை. ஆரோக்கியமான மனம்ங்கிறது பிளவுகளே இல்லாத ஒரு முழுமையான மனம். இது மனசை எப்படியாவது சரி பண்ணி ஒருமுகப்படுத்தி ஆரோக்கியமா மாத்தணும்னு நினைக்கிற மேற்கத்திய சைக்காலஜி பார்வையிலிருந்து கொஞ்சம் வேற மாதிரி. கிழக்கத்திய சிந்தனை மனசோட இந்த பிளவுபட்ட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை தாண்டி போறத பத்தி பேசுது. ஓ, அப்ப சுருக்கமா சொன்னா நம்ம மனசோட நோயே இந்த விருப்பு வெறுப்புகள் தான். இது வேணும், அது வேண்டான்னு போராடுறது தான் நம்மள அந்த பாதையிலேருந்து விலக்குது. இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அரிஸ்டாட்டிலோட லாஜிக், அப்புறம் சோசானோட பார்வை. இதுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம், அரிஸ்டாட்டில் சொல்ற இது அல்லது அது, அதாவது ஈதர் ஆர் தர்க்கம். ஏன்னா ஏதான், அது இல்லாம இருக்க முடியாதுங்கிறது. இது எப்படி பிளவ உருவாக்குது?
இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி தானே தெரியுது. ஆனா சோசன் பார்வையில இது ஏன் ஒரு தடையா இருக்கு? எங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. அரிஸ்டோட்டிலோட தர்க்கம் பகுத்தறிவுக்கு, அறிவியலுக்கு, உலகத்தை வகைப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாம நம்மால செயல்பட முடியாதுதான். ஆனா வாழ்க்கையோட முழுமையை புரிஞ்சுக்க அது மட்டுமே பத்தாது. ஏன்னா அது உலகத்தை எதிரெதிர் துருவங்களா பிரிக்குது. நல்லது கெட்டது, சரி தவறு, வெளிச்சம் இருட்டுன்னு. ஆனா சோஷன் என்ன சொல்றார்? இதுவும் இல்ல, அதுவும் இல்ல. நைதர் திஸ் நார் தட். அதாவது இந்த எதிரெதிர் துருவங்களுக்கு அந்த பக்கம் போகணும். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டம், ஒரு ஒற்றுமை. இங்க எதிரெதிரா நம்ம நினைக்கிறது கூட உண்மையில உன்னோடு ஒண்ணு பின்னி பணஞ்சது. அந்த இன் யாங் சின்னம் மாதிரி. இருட்டுக்குள்ள வெளிச்சம், வெளிச்சத்துல இருட்டு. அன்பு இல்லாம வெறுப்பு இல்ல, வெறுப்பு இல்லாம அன்பும் இல்ல. வாழ்க்கை இல்லாம மரணம் இல்ல, மரணம் இல்லாம வாழ்க்கையும் இல்ல. இதெல்லாம் எதிரிகள் இல்ல, ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள். இதுல ஒன்ன தேர்ந்தெடுக்கும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. யாத நிலைதான் இயற்கையான நிலை. ஆமா. இதெதிராத விஷயங்கள்ல ஒன்ன தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கிற சிக்கலை விளக்க சில நல்ல உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. மூச்சு காத்து உதாரணம். உள்மூச்சை மட்டும் நேசிச்சுட்டு வெளிமூச்சை வெறுக்க முடியுமா? இல்லையே. உள்மூச்சை மட்டுமே இழுத்துட்டே இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. கரெக்ட். வெளிமூச்சை விட்டா தானே உள்மூச்சுக்கே இடம். ரெண்டும் ஒன்னோட தொடர்ச்சி. மிகச்சரியா சொன்னீங்க. அதே மாதிரி அன்பு சண்டை உதாரணம். ஒரு தம்பதி 10 வருஷமா சண்டையே போடலனா அவங்க ரொம்ப அன்பா இருந்தாங்கன்னு அர்த்தமா? இல்ல பயத்தினால பிரச்சனையை தவிர்க்க அமைதியா இருந்தாங்களா? உண்மையான அன்புல சில சமயம் கருத்து வேறுபாடு, மோதல்கள் இருக்கத்தானே செய்யும். ஒன்ன அடக்குனா இன்னொன்னு தானாவே வலுவிழந்துடும், இல்லனா போலியா மாறிடும். அந்த கீழ்ப்படிதல் உள்ள மகன் உதாரணமும் இதத்தான் சொல்லுது. ஒரு பையன் எப்பவுமே 100க்கு 100 கீழ்ப்படிஞ்சா அவன் உண்மையிலேயே அன்பால செய்றானா, இல்ல பயத்தால சுய சிந்தனையே இல்லாம இருக்கானா? ஒரு சின்ன எதிர்ப்பு, கேள்வி கேட்கறது கூட உறவோட ஆரோக்கியத்தை காட்டலாம் இல்லையா? அப்படியானா இந்த எதிரெதிரான விஷயங்களா அடக்கிறதோ இல்ல ஒன்ன மட்டும் தேர்ந்தெடுக்கிறதோ அது இயற்கைக்கு எதிரானது. இது பிரம்மச்சரியம் பத்தின கருத்தோட ஒப்பிடப்படுது. காமத்தை அடக்க அடக்க மனசு முழுக்க அதே சிந்தனையா இருக்கிற மாதிரி. ஆமா, அது மலச்சிக்கல் மாதிரி அப்படின்னு மூலத்துல சொல்றாங்க. உள்ள இருக்கிறத வெளியேத்த மரத்தா உடம்பு எப்படி கெடுமோ அதே மாதிரி மனசோட இயல்பான ஓட்டத்தை, அதாவது இன்பம், துன்பம், அன்பு, கோபம் எல்லாத்தையும் அடக்க நினைச்சா மனசோட ஆரோக்கியம் கெட்டுடும். வாழ்க்கை ஒரு நேர்கோடு இல்ல, அது ஒரு வட்டம் அப்படிங்கிறது கிழக்கத்திய பார்வை. எல்லாம் திரும்பி வரும், எல்லாம் ஒரு சமநிலையில இருக்கணும். நீங்க வெளிமூச்சு விடுற மாதிரி கொடுக்கறது மூலமா தான், பகிர்றது மூலமா தான் நீங்க அதிகமா பெற முடியும். அன்பை வெளியில காட்டினா அன்பு வளரும். மூச்சை வெளியே விட்டாதான் புதுசா உயிர் கொடுக்குற மூச்சை உள்ள இழுக்க முடியும். ஒன்ன மட்டும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறது தான் துன்பத்துக்கு காரணம். ஓகே. அப்ப தெளிவா பாக்குறதுக்கு இந்த விருப்பு வெறுப்புகளோட போராட்டத்துக்கு அந்த பக்கம் போணும். அன்பும் வெறுப்பும் இல்லாதப்போ எல்லாம் தெளிவாவும் மறைவில்லாமலும் ஆகுதுங்கிற வரி இதத்தானே சொல்லுது. அன்பு ஒருத்தர கடவுளா காட்டுது, வெறுப்பு அதே ஆள பேயா காட்டுது. ஆனா அந்த நபர் உண்மையில ரெண்டுமே இல்ல. இது நம்ம கற்பனைகளை அடுத்தவங்க மேல திணிக்கிற மாதிரி. ஒரு ஸ்கிரீன்ல நாம விரும்புற படத்தை பாக்குற மாதிரி இருக்குல்ல. இத பெரிய படத்தோட சேர்த்து பார்த்தா இது ரொம்ப ஆழமான விஷயம். சோஷான் நம்ப வேண்டான்னு சொல்லல. ஆனா அவர் சொல்ற அந்த தெளிவான பார்வைங்கிறது நம்ம விருப்பு வெறுப்புங்கிற கலர் கண்ணாடிய போடாம யதார்த்தத்தை உள்ளத உள்ளபடி பார்க்கிறது. இதத்தான் நம்ம கருணை, அதாவது கம்பேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கற்பனைகளை கலக்காம இருக்கிறத அப்படியே ஏத்துக்கிட்டு அதோட இயல்பா பழகுறது, இயல்பா பகிர்றது. இந்த தெளிவுதான் உண்மையா அல்லது சில பேர் சொல்ற மாதிரி கடவுளை பார்க்கறதுக்கான வழி. நம்ம விரும்புற வடிவத்துல நம்ம கருத்துகளுக்கு ஏத்த மாதிரி உண்மையை வளைக்காம அது எப்படி இருக்கோ அப்படி அதை எதிர்கொள்ளும் போது பார்வை தெளிவாகுது. அங்க அன்பு இருக்கு, ஆனா அது பற்றுதலா மாறாது, வெறுப்பாவும் மாறாது. சரி, இந்த நிலை கேட்கறதுக்கு ரொம்ப உயர்ந்ததா தெரியுது. சுசானோட இந்த வார்த்தைகளையும் அவர் காட்டுற இந்த பாதையையும் நாம எப்படி அணுகணும்? இதெல்லாம் வெறும் அறிவு சார்ந்த கருத்துகள் இல்ல, இது மனமற்ற நிலையிலிருந்து வந்த அனுபவங்கள்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. கேளுங்க, அவர் என்ன சொல்றாருன்னு இல்ல, அவர் என்ன அர்த்தப்படுத்துறாருங்கிற மேற்கோள் ரொம்ப முக்கியம். இது எப்படி செய்யறது? ஆமா, எப்படி கேட்கணுங்கிறது தான் இங்க முக்கியம். ஒரு இசையை கேட்கிற மாதிரி, ஒரு அருவியோட சத்தத்தை கேட்கிற மாதிரி, ஒரு குழந்தையோட சிரிப்பு கேட்கிற மாதிரி கேட்கணும். அதாவது பகுத்தறிவு வச்சு அலசி ஆராய்ஞ்சு இதுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாம அந்த வார்த்தைகளோட அதிர்வை, அதுக்கு பின்னாடி இருக்கிற மௌனத்தை, அதோட சாரத்தை உள்வாங்கணும். அந்த முல்லா நஸ்ருதீன் கதை ஞாபகம் இருக்கா? கல்லறை அறிவிப்பு பலகல காவலருக்காக மணி அடிங்கன்னு எழுதியிருந்துச்சு. நஸ்ருதீன் அர்த்தம்லாம் தேடல, மணியை அடிச்சார். காவலர் கோமா ஏன் அடிச்ச அப்படின்னு கேட்டதுக்கு நஸ்ருதீன் பலகையை பார்த்துட்டு, உன்னால உன் மணி அடிச்சுக்க முடியாதா, பாவம் தனியா இருக்குன்னு நினைச்சேன் ஆனாரு. பாருங்க,
நாம வார்த்தைகளுக்கு எப்படி அர்த்தம் தரோங்கிறது நம்ம மனநிலையை பொறுத்தது. அதனால சோசானோட வார்த்தைகளை கேட்கும்போது அர்த்தம் தேடுறதை விட்டுட்டு ஒரு மாதிரி தேர்வற்ற விழிப்புணர்வோட, சாய்ஸ்லெஸ் அவேர்னஸோட இருக்கணும். அதாவது எதையும் சரினோ தப்போன்னு தீர்மானிக்காம, எதையும் ஏத்துக்கவும் மறுக்கவும் செய்யாம சும்மா கவனிக்கிற நிலை. அந்த மௌனமான கவனிப்புல புரிதல் தானா நடக்கும். இந்த தேர்வற்ற விழிப்புணர்வு, இது சுவாரஸ்யமா இருக்கு. இது மறுபடியும் அந்த முதல் வரிக்கே நம்மள கூட்டிட்டு போகுது. பெரிய பாதை கடினமானது இல்ல. நாம தான் நம்ம விருப்பங்களால, நம்ம தேர்வுகளால அத கஷ்டமாக்குறோம். அமைதியை அடையணும்னு தீவிரமா விரும்பினா கூட அந்த விருப்பமே ஒருவித டென்ஷனு, ஒரு போராட்டத்தை உருவாக்கிடுறது இல்லையா? மிகச் சரியா பிடிச்சிங்க. அமைதியை தேடுறதே ஒரு அமைதியின்மையா மாறிடும். இது ஒரு நுட்பமான விஷயம். இதுக்கான தீர்வு இன்னொரு முறையை ஃபாலோ பண்றதோ, இல்ல நான் எல்லா விருப்பத்தையும் விட்டுடுறேன்னு நம்மள நாமளே கட்டாயப்படுத்திக்கிறதோ இல்ல. ஏன்னா அதுவுமே ஒரு தேர்வு தான், ஒரு விருப்பம்தான். விருப்பம் இல்லாம இருக்கணும்னு விரும்புற விருப்பம். உண்மையான தீர்வுங்கிறது இந்த முழு விஷயத்தையும், அதாவது மனம் எப்படி விருப்பங்களை உருவாக்குது, அதனால எப்படி பிளவுபடுது, அதனால எப்படி துன்பம் வருது, அதை ஆழமா புரிஞ்சுக்கிறது. நோய் எப்படி அதோட காரணத்தை புரிஞ்சுக்கிட்டா சரியான உணவு பழக்கத்தால தானா குணமாகுதோ, அது மாதிரி இந்த மனசோட நோயும் அதோட வேலையை நம்ம தீர்ப்பு சொல்லாம சும்மா கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டா தானா வெளியிடும். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. புரிதல் எப்படி ஒரு செயலா இல்லாம விடுதலையை தரும்? இது வெறும் அறிவு சார்ந்த புரிதலா, இல்ல அனுபவபூர்வமான உணர்தலா? ஆ, இதெல்லாம் என்ன அர்த்தம் தருது? இந்த ஆழமான பேச்சுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்தி என்ன? சுருக்கமா சொன்னா, நம்ம விருப்பு வெறுப்புகளுக்கு நடுவுல நடக்கிற இந்த ஓயாத போராட்டம் தான் மனசோட நோய். இந்த விருப்பங்களை விட்டுட்டு வாழ்க்கையோட முழுமைய, அதோட நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிறது தான் தெளிவுக்கும் எளிமைக்கும் அந்த பெரிய பாதைக்கும் வழின்னு சொல்லலாமா? ஆமா, இது எதிரெதிரா நம்ம பார்க்குற வாழ்க்கை மரணம், அன்பு வெறுப்பு, வெளிச்சம் இருட்டு, இதெல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கிற அந்த ஒற்றுமையை புரிஞ்சுக்கிறது பத்தினது. இந்த புரிதல் வரும்போது உன்னை தேர்ந்தெடுத்து இன்னொன்னு நிராகரிக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுது. அப்போ தெளிவுங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு அடையிற ஒண்ணு இல்ல. அது நம்ம இயல்பான நிலையா எந்த சிரமமும் இல்லாம நம்ம கிட்ட மலருது. தேர்வு செய்யணுங்கிற தேவையே இல்லாம போயிடுது. இது நிஜமாவே ஆழமா யோசிக்க வைக்குது. இறுதியா கேக்குறவங்களுக்கான ஒரு சிந்தனை. புரிஞ்சுக்கிட்டா போதும், விருப்பங்கள் தானா உதிர்ந்திடும், வலுக்கட்டாயமா எதையும் செய்ய தேவையில்லைன்னு இந்த மூலம் சொல்லுது. அப்படியானா இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்களுக்கே தெரியாம எந்த சின்ன விருப்பத்தை, அது ஒரு குறிப்பிட்ட சாப்பாடா இருக்கலாம், ஒரு நபரை பத்தின கருத்தா இருக்கலாம், ஒரு பழக்கமா இருக்கலாம், இல்ல ஒரு குறிப்பிட்ட உணர்வு நிலையா இருக்கலாம், எதை நீங்க ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கீங்க? சோஷான் சொல்ற மாதிரி அந்த விருப்பத்தை சரின்னோ தப்புன்னோ எந்த தீர்ப்பும் கொடுக்காம சும்மா அது இருக்கிறத கவனிச்சா என்ன ஆகும்? அதோட வேர் எங்க இருக்குன்னு கவனிச்சா என்ன தோணும்? இது உங்களுக்கான ஒரு உள்நோக்கிய தேடல். முயற்சி செஞ்சு பாருங்க.